அஸ்ஸலாமு அலைக்கும். எறா கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து புளி ஊத்தாமல் நம்ம செய்ய போகிற குழம்பு இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 நார்மல் சைஸ் அளவில் இருக்க வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். 10 பல் பூண்டை இன்னும் அதிகமாக நசுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்கறதுனால இந்த குழம்பு வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மூணுமே நல்லா வதங்கி நல்லா குழஞ்சு போகணும். தக்காளியெலாம் அந்த அளவு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வாசனைக்காக இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருள்லாம் இது கூட சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த மசாலா வந்து நல்லா கலந்து போகிற மாதிரி வெங்காயம் தக்காளியோட கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா ட்ரையாக இருக்கிறதுனால இது கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா, அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை இது கூட சேர்க்க போகிறோம். எறா வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது. பட் ஆனால் ஏன் நான் இப்போயே சேர்க்குறேனாக்கா, அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ்லலாம் அதனுடைய எறாவோட ஃப்ளேவர் அந்த குழம்பு ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும் வாசனையாக. இப்போ நல்லா பெரிய பெரிய எறா தான் இது. நம்ம கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். எறா சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புல வந்து முருங்கைக்காய் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வாசனை. இந்த குழம்புல முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க. எறா குழம்பு வைக்கும்போது, அதாவது புளி சேர்க்காமல் வைக்கும்போது பலாக்கொட்டை, அப்புறம் வந்து பீக்கங்காய் இருக்கும் இல்லையா, பீக்கங்காயில், அப்புறம் காலிஃப்ளவரில், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்குன்னு எல்லாமே சேர்த்து நம்ம செய்யலாம். ரொம்ப ரொம்ப செமையான டேஸ்ட்டில் வரும் குழம்பு. எறா, முருங்கைக்காய் எல்லாமே அந்த மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து குழம்பை கொதிக்க வச்சிடலாம். இதில் நான் இப்போ காலிஃப்ளவரும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். அதை ஏன் நான் இப்போயே சேர்க்கலனாக்கா, நான் முன்னாடியே நல்லா சூடாக, அதாவது கொதிக்கிற பதத்தில் இருக்க தண்ணியில் காலிஃப்ளவரை கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக அப்படியே பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொதிக்கலாம் கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துடலாம். ஏன்னா அதில் பூச்சி புழு ஏதாவது இருந்தால் வெளியில் வந்துடும் இல்லையா, அதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோன்னாக்கா அப்படியே அது குழஞ்சி போய் குழம்போட சேர்ந்துடும். ஸோ அதனால் இந்த குழம்பு பாதி கொதிச்சதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது, கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். காலிஃப்ளவரும் முருங்கைக்காவும் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். இந்த அளவு தேங்காவை எடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலாக இல்லை, நம்ம அரைச்ச தேங்காவை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்க்காமல் செய்கிற குழம்புல இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கறது குழம்புக்கு இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். அதாவது அந்த முருங்கைக்காவும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வந்தால் போதும். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்கள் இது வரைக்கும் இப்படி செஞ்சு சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு செய்யும்போது இதுக்கு சைட் டிஷ்ஷாக வேறு எதுவுமே தேவையில்ல. இதில் போடுற வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிட்டே நம்ம அழகாக சாப்பிட்றலாம். செம்ம சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எப்படி இருக்குன்னு. மறக்காமல் அஃபிஷியன்ஸ் ரெசிபீஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.